ஆனா உங்க பிரபாகரனோட அண்ணன் மகனே சொல்லிட்டாங்களே இல்லைன்னு. அவனுக்கு முதல்ல ஈழத்தை பத்தி என்ன தெரியும் சார்? இவராச்சும் வந்து கருத்தியல் மூலியமா வந்த ஒரு மகன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிரபாகரனோட அண்ணன் மகன் சார் அவரு. அவர் அண்ணன் மயங்கிறது தவிர அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது. உங்களுக்கு அவரோட வரலாறுலாம் தெரியாது. எனக்கு தெரியும். அதை பேசினா ரொம்ப 100 நாளைக்கு புதுசா பேசுவோம். அவர் ஏன் தேசிய தலைவரை எதிர்க்கிறாரு, அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு வந்து பார்த்துச்சு. தம்பி மே மாதம் 19ஆம் தேதி தம்பி பாலகுமாரன் இறந்து போன அன்னைக்கு அவங்க வீட்டில் எப்படி கொண்டாடினாங்க, அவங்க வந்து அவங்க தேசிய தலைவருடைய மறைவை அவர்கள் எப்படி பார்த்தார்கள், இதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம இந்த பேசுவோம். அப்ப இவர்கள் எல்லோருமே இன விரோதிகள், இனத்துக்கு துரோகம் செய்கிறவர்கள். தேசிய தலைவர் 2007ஆம் ஆண்டு 2 பேர் போராளிகளை அனுப்பி விசாரணை செய்து அவர் வந்து இவர்கள் எந்த பிரச்சனையிலையும் தலையிடக்கூடாது, இல்லை என்றால் மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் எச்சரித்த கடிதம் இருக்கு இன்னைக்கு.